அருமையான பசு சத்யன் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுல ஐயோங்கிற ஒரு சத்தம் வரும். நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிங்கன்னா அவங்க காக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். அது சொன்ன உடனே வயிற்றில் புளியை கரிச்சிச்சு. சொன்னது எனக்கு தான். சொன்ன உடனே வயிற்றில் புளி என்னன்னா, ரத்த சம்மந்தப்பட்டவர் உடனே கூட பிறந்தவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த நாட்களிலே அந்த வார்த்தை கேட்ட பின்னாடி நாங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாஸ்டம்மா அவங்கள உயர்த்துறதுக்காக நான் சொல்லலை. 10 மணிக்கு நான் தூங்கிடுவேன், அவங்க 10 மணிக்கு மேலே போய் ஒரு 11 மணி வரையும் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா ஐயோன்னு சத்தம் கேட்டுறக்கூடாதே, அது தாங்க முடியாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட 2 இன்சிடெண்ட், அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அந்த 2 இன்சிடெண்ட்லேயும் நாங்கள் 2 பேர்த்த பறி கொடுத்துருப்போம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு கண்ணீரோடு ஜெபித்தனாலே கர்த்தர் அவளை கிருபையாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த 2 இன்சிடெண்ட்லேயும் 2 பேரையும் நாங்கள் விட்டு, அதாவது அதை நினைக்கும் போதே எங்களுக்கு அழுக வருது. அப்படின்னா அவங்கள ஒருவேளை இந்த 2025 நாங்கள் அதை ஜெபம் பண்ணாமல் விட்டுருந்தோன்னா இன்றைக்கி பயங்கரமான ஒரு வேதனை. இந்த 2025 ஒருவேளை இன்றைக்கி நான் இந்த ஆராதனை நடத்துவேனா அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் அந்த சொன்ன வார்த்தையின்படி ஒரு நாள் கண்ணீரோடு ஜெபித்தோம். கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். நிச்சயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா.